திரையோதசின்னு சொன்னா 13வது நாள் அப்படின்னு அர்த்தம். அமாவாசை கழிந்த 13வது நாள் வரக்கூடியதுதான் வளர்பிறை பிரதோஷ நாள். அதுவும் குறிப்பாக அந்த திரையோதசி திதி என்பது மாலை பொழுதிலே இருக்க வேண்டும். வளர்பிறை பிரதோஷ நாளிலே பார்க்கும் பொழுது சர்க்கரை பொங்கல் அல்லது பாயசம் முதலான பக்ஷணங்களை நைவேத்தியம் செய்ய வேண்டியது விசேஷமான முறையிலே. என வளர்ச்சியை வேண்டுகிறோம் என்பதனாலே மிகச் சிறப்பான நைவேத்தியங்களை செய்ய வேண்டியது. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய சந்தேகத்திற்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இந்த நேயர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வளர்பிறை பிரதோஷம் தேய்பிறை பிரதோஷம் வழிபாட்டு முறையில் என்ன வேறுபாடு என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. முதல்ல பிரதோஷம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு எல்லாருக்குமே தெரியும் தானே. நித்திய பிரதோஷம் என்பது உண்டு, பக்ஷ பிரதோஷம் என்பது உண்டு, மகா பிரதோஷம் என்பதும் உண்டு. இப்படி நித்திய பிரதோஷ நேரம் என்பது பார்த்தோம்னா தினந்தோறும் வரக்கூடிய மாலை அந்த 4 மணிலிருந்து 6 மணிக்குள்ளாக, 4:30 6 மணிக்குள்ளாக ஒரு முகூர்த்த நேரத்தை வைத்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு சில பேருக்கு சாயங்காலம் 5 6:45 வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லுவா. ஆக மொத்தம் அந்த மாலை பொழுது அந்த சூரிய அஸ்தமன நேரத்திற்கு முன்னதாக ஒரு அரை மணி நேரம், சூரிய அஸ்தமனத்தை தொடர்ந்து வரக்கூடிய ஒரு 1/4 மணி நேரம், அந்த 3/4 மணி நேரம் தான் அந்த பிரதோஷ காலமாக வைத்திருப்பார்கள். அது நித்தியப்படி பிரதோஷம்னு சொல்றது. இது போக பக்ஷ பிரதோஷம்னு சொன்னா அதிலேதான் இந்த நேயர் கேட்டு இருக்கக்கூடிய அந்த கேள்வியானது வருகிறது. அதாவது வளர்பிறை என்பது ஒரு பக்ஷம், சுக்ல பக்ஷம் என்று சொல்லுவார்கள். அதே மாதிரி தேய்பிறை என்பது ஒரு பக்ஷம், கிருஷ்ண பக்ஷம் என்று சொல்லுவார்கள். பக்ஷம் என்றால் 15 நாட்கள். இந்த 15 நாட்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய பிரதோஷம் என்பது இருக்கிறது அல்லவா. இதுல வழிபாட்டு முறையில என்ன வேறுபாடுங்கிறது அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. வளர்பிறைனா நமக்கு தெரியும், பௌர்ணமியை நோக்கி செல்லக்கூடியது, அமாவாசையிலிருந்து பௌர்ணமியை நோக்கி போகக்கூடியது. அதுவும் என்றைக்கு வரும் இந்த பிரதோஷம் சொல்லி பார்த்தோம்னா 13வது நாளாகிய அமாவாசையிலிருந்து எடுத்துட்டோம்னா பிரதமை, த்விதியை, திருத்தியைன்னு வரிசையா திதி வந்துட்டே இருக்கு இல்லையா. அதுல 13வது வரக்கூடிய அந்த திரையோதசி திதி என்பது என்றைய தினத்திலே இருக்கிறதோ, திரையோதசி, தஸ்ன்னு சொன்னா 10, 3ன்னு சொன்னா 3 நமக்கு தெரியும், திரான்னு சொன்னா திரையோதசின்னு சொன்னா 13வது நாள் அப்படின்னு அர்த்தம். அமாவாசை கழிந்த 13வது நாள் வரக்கூடியதுதான் வளர்பிறை பிரதோஷ நாள். அதுவும் குறிப்பாக அந்த திரையோதசி திதி என்பது மாலை பொழுதிலே இருக்க வேண்டும். எப்பொழுது? இந்த பிரதோஷ காலத்திலே இருக்க வேண்டும். நித்திய பிரதோஷம் சொன்னோம் இல்லையா, அந்த சாயங்காலம் ஒரு 5 to 6 கூட வச்சுப்போம். அந்த நேரத்திலே திரையோதசி திதி என்பது என்றைய தினத்திலே இருக்கிறதோ அன்றைக்குத்தான் பிரதோஷம் என்பது அந்த நம்ம பொதுவாக பார்க்கக்கூடிய அந்த பக்ஷ பிரதோஷம் என்பது. அது வளர்பிறையிலே வரும் பொழுது, அதாவது இன்னும் 2 நாள்ல பௌர்ணமி வரப்போகுதுன்னு இருக்கும் பொழுது அது வளர்பிறை பிரதோஷமாகவும், இன்னும் 2 நாள்ல அமாவாசை வரப்போறதுன்னு இருக்கும் பொழுது அது தேய்பிறை பிரதோஷமாகவும் பார்க்கப்படுகிறது. சரி சார், இந்த வழிபாடுல என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நாம் வளர்ச்சியை நோக்கி ஒரு பிரார்த்தனையை செய்கிறோம் என்று சொன்னால், அதாவது உதாரணத்திற்கு சொன்னோம்னா, எனக்கு நான் ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கேன், என்னுடைய தொழில் நல்லபடியாக அபிவிருத்தி ஆக வேண்டும், மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லது நான் ஒரு புதுசா ஒரு காலேஜ்ல ஜாயின் பண்ணியிருக்கேன், என்னுடைய எஜுகேஷன் மேல மேல டெவலப் ஆகிட்டே போகணும்னு நினைக்கிறவா, அல்லது நான் இந்த செல்வங்களை நான் ஒரு அபார்ட்மெண்ட்ஸ் இது மாதிரி நான் ஏதோ பிளாட்லாம் வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா, ஏதோ ஒரு சேவிங்ஸ்க்காக நான் அதை பண்றேன், என்னுடைய வீட்டிலே செல்வம் என்பது மேன்மேலும் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளை வைப்பவர்கள் அந்த வளர்பிறை பிரதோஷ நாளிலே பிரார்த்தனை செய்ய வேண்டியது. சரி சார், தேய்பிறை பிரதோஷத்துல என்ன பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு சொன்னா, என்னுடைய கடன் சுமை என்பது குறைய வேண்டும். இதெல்லாம் தேயணும்னு நினைக்கிறோமோ, என்னுடைய மனதிலே கவலை என்பது அதிகமாக இருக்கிறதுன்னு சொன்னா என்னுடைய கவலைகள் குறைய வேண்டும். எனக்கு ஒரு வியாதி இருக்குன்னு வச்சுப்பேன், நம்ம நோய்வாய்ப்பட்டு இருக்கிறோம்னு சொன்னா என்னுடைய நோய்கள் விரைவிலே தீர்ந்து விட வேண்டும், அது கரைந்து போக வேண்டும், அது தேய்ந்து போக வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையை வைக்கிறோம் இல்லையா. அதே மாதிரி ஒரு தோஷம் இருக்கு, ஒரு ராகு கேத்து தோஷம் இருக்கு, அல்லது ஒரு 7.5 சனி மாதிரி ஏதோ பிரச்சனையான நேரம் இருக்கு அப்படின்னு சொன்னா கூட இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் தீர வேண்டும் நினைக்கிறோம் இல்லையா. இதெல்லாம் தீர்ந்து போகணும்னு ஒரு பிரார்த்தனை வைக்கிறோமோ, அதெல்லாம் தேய்பிறை பிரதோஷ நாளிலே வைக்க வேண்டியது. என்னுடைய கடன் சுமை விரைவிலே குறைய வேண்டும், ஒரு தோஷ நிவாரணம் கிடைக்க வேண்டும் நினைக்கிறா இல்லையா, அந்த குற்றத்திலிருந்து அதிலிருந்து எனக்கு விடுதலை என்பது வேண்டும், அந்த தோஷம் என்பது அங்கே குறைந்து விட வேண்டும், என்னுடைய பாவங்கள் தீர வேண்டும் நினைக்கிறவாள்லாம் தேய்பிறை பிரதோஷ நாளிலே வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டியது. இந்த ரெண்டிலுமே பொதுவான மந்திரம் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, வழிபாட்டு முறை என்று வரும் பொழுது பஞ்சாட்சர மந்திரம் தான். ஓம் நம சிவாயா என்கின்ற அந்த மந்திரத்தை சொல்லியே வழிபட வேண்டியது. இதிலே வளர்பிறை பிரதோஷ நாளிலே வழிபடுவர்கள் எப்படி தெரியுமா வழிபடணும்?
ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் என்கின்ற இந்த மந்திரத்தை கூட சேர்த்து கொள்ள வேண்டியது. மீண்டும் ஒருமுறை சொல்கிறேன். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் என்கின்ற அதோடு சேர்த்து நமசிவாயா, ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் நமசிவாயா, ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் நமசிவாயா என்று வளர்பிறை பிரதோஷ நாளிலே வழிபாட்டினை செய்ய வேண்டியது. தேய்பிறை பிரதோஷ நாளில் பார்த்தோம்னா ஓம் ஹூம் நம சிவாயா, ஓம் ஹூம் நம சிவாயா, ஓம் ஹூம் நம சிவாயா என்று அந்த ஹும் அப்படிங்கிற அந்த பீஜத்தினை சேர்த்து கொள்ள வேண்டியது. அதன் மூலமாக நம்முடைய கவலைகள் என்பது குறைகிறது, நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்பது தீருகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய பெரியவர்கள்லாம் சொல்லி வச்சிருக்கா. அதே மாதிரி வளர்பிறை பிரதோஷ நாளிலே பார்க்கும் பொழுது சர்க்கரை பொங்கல் அல்லது பாயசம் முதலான பக்ஷணங்களை நைவேத்தியம் செய்ய வேண்டியது விசேஷமான முறையிலே. என வளர்ச்சியை வேண்டுகிறோம் என்பதனாலே மிகச் சிறப்பான நைவேத்தியங்களை செய்ய வேண்டியது. குறிப்பாக சொல்லணும்னா உப்பு போட்ட பண்டங்களை விட, ஒரு வெண்பொங்கல் அப்படின்னு பண்றதை விட, ஒரு புளியோதரை பண்றதை விட, ஒரு தயிர் சாதம் பண்றதை விட வளர்பிறை பிரதோஷ நாள்ல பார்த்தோம்னா நைவேத்தியம்ங்கிறது பார்த்தோம்னா அழகா சக்கரை பொங்கல் அல்லது பாயசம் போன்ற இனிப்பு பண்டங்களை வைத்து நைவேத்தியம் செய்து விநியோகம் செய்ய வேண்டியது. ஒரு தேய்பிறை பிரதோஷம் என்று வரும் பொழுது அங்கே பெரிய அளவிலே நீங்கள் நைவேத்தியங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது இல்லைங்கிறா. நம்ம அந்த நாள்லாம் பிரதோஷத்துக்கு போகணும் கொடுப்பா தெரியுமா, வெல்லம் கலந்து ஒரு காப்பரிசிங்கிறத கொடுப்பா. அந்த காப்பரிசி நைவேத்தியமே போதுமானது. வெல்லம் கலந்த ஒரு வெல்லத்தோடு அரிசியை கலந்து ஒரு காப்பரிசி அல்லது அவளுடன் வெல்லம் கலந்து, அவளும் வெல்லமும் கலந்து ஒரு சிம்பிளான நைவேத்தியம் கூட போதும். ஏன்னா இவன் ஏற்கனவே கஷ்டத்துல இருக்கான், அவனை போய் இப்படி நைவேத்தியம் பண்ணு அப்படி நைவேத்தியம் பண்ணலாம் சுவாமி நம்ம கிட்ட எதிர்பார்க்கல. இவருடைய கஷ்டங்கள் தீர வேண்டும் என்று சொன்னால் உண்மையான ஒரு பக்தி ஸ்ரத்தையோடு ஒரு சிந்தனையோடு வெல்லம் அவல் கலந்து நைவேத்தியம் செய்தாலே போதுமானது. அல்லது வெல்லத்தோடு அரிசி கலந்து ஒரு காப்பரிசி நைவேத்தியம் பண்ணா போதும். எதுவுமே கிடைக்கலனா கூட 2 பழங்களை வைத்து நைவேத்தியம் செய்தால் கூட போதுமானது. அதுவே நிச்சயமாக பலனை தரும். எல்லோருமே பிரதோஷ வழிபாட்டினை மேற்கொண்டு அவரவர்களுக்குரிய அந்த வேண்டுதலை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்பதே அடியேனினுடைய பிரார்த்தனை. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.